ஐயா போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு அந்த மாதிரி. இந்த 3 தோசை ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. 10 4 இந்த மோத்து கூட சண்டை போட்டு அவரு ஒண்ணாதாமா மணிக்குள்ள அண்ணே ஆனா ஒண்ணு பண்ணி விட்டாரு வசந்தனை. வந்த அன்னைக்கு ஒண்ணு பண்ணி விட்டாரு. அவளை கதறிட்டா அதோட. உங்களுக்கு ரஷ் அதுன்னு சொல்லி வச்சிருந்தா அவர் வந்த உடனே தங்கச்சின்னு சொல்லிடுவாரு. பல்ப் வாங்கிடுவேன் அதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு. நீ சொல்லுமா நான் ஏத்துக்கிறேன். இது வந்து தங்கச்சி கிரஷ். அண்ணனோட கிரஷ். அண்ணனோட கிரஷ். வசந்த் எப்படி தெரியுமா? வசந்த் கதை சொல்லட்டுமா? அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? வீடியோ இந்த இதுல சொல்லுவா தெரியுமா? நேத்து ராத்திரி ஊத்தி வந்தா காபி போட்டு தந்தா. திடீர்னு ஒரு பொண்ணு கால் பண்ணும். கால் பண்ணிட்டு வீடியோ ஓடுதுல. ஆமாண்ணா. என்ன சொன்னாங்க? ப்ரோ என்ன ப்ரோ நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. அம்மா நான் எப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து நான் சென்னையில தான் இருக்கேன் அப்படின்னு. அப்படியா இப்பதான் வசந்த் ப்ரோ வந்தாரு. அப்படியே போயிடாதீங்க நாங்க இப்பதான் சினிமா பார்த்துட்டு போறோம். சினிமாலாம் கூட்டிட்டே போங்க. சினிமால பாத்துச்சு மீட் பண்ணாங்க. அதுக்கு இந்த மணி ப்ரோக்கர் இருக்காரு கூட. அம்மா இல்லம்மா யாரு பார்க்க வந்தாலும் வந்து மணி ப்ரோ அப்படிங்கிறாங்க. அதுதான் இதா இருக்குது. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேமா சேலம் கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்ட்டாங்கம்மா பஸ் எடுக்க. மெசேஜ் வருது இவர் பார்ட்னர் எல்லாருமே என் தம்பி கிளம்பி போயிட்டாங்க. மெசேஜ் வருது அண்ணா என்னன்னா அதுக்குள்ள கிளம்பி போயிட்டீங்க. எங்க நான் 1 மணி நேரம் பஸ்லயே உட்காந்துருக்கேன்மா போக முடியாம அப்படிங்கிறேன். இப்பதான் வசந்த் என்ன வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. அப்படி என்ன ஆகி போச்சுன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இவரு துணியருக்கு போயிட்டாங்க. இவரு தமிழ் வந்திருந்தேன். தமிழ் துணியருக்கு போயிட்டாங்க. துணியருக்கு நாளைக்கு எங்கேயும் போறதுக்கு சரி 10 நிமிஷம் ஆகுமே போயிட்டு வந்துட்டோம். எங்க போனாங்க சும்மா அந்த பக்கம் ஒரு சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு. அந்த பொண்ணு திடீர்னு ஒரு 3 நிமிஷம் மெசேஜ் பண்ணிருக்கு. அம்மா கண்ணுல அங்க ஒருத்தன் இருக்காங்கம்மா சுந்தரி அப்படி இப்படின்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணுல கூட்டு வந்து காமிப்பாங்க. இந்த பாருங்க அண்ணே உங்க ஃபேன் போட்டோ எடுங்க எடுத்துட்டீங்களா கூட்டி தனியா பேச போயிடுவாங்க. இவரு கண்ணுல கூட காட்டுறது இல்ல. திடீர்னு அந்த பொண்ணா யாராவது டெக்ஸ்ட் பண்ணாதான் ஓ பீச்சுக்கு போனீங்களா ஓ சினிமாவுக்கு போனீங்களா அப்படின்னு நமக்கு தெரியும். எங்கேயுமா போக மாட்டேன். எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கல பஸ்ல உட்காந்துருக்கேன். அந்த பிள்ளைக்கு டேரி மில்க் இது வரைக்கும் யாருன்னா சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? இல்லண்ணா என் தம்பி வாங்கி கொடுப்பாரு. தங்கச்சி எனக்கு கூட நான் வாங்கி தரேன். சரி அவனுக்கு ரஞ்சித் சாக்லேட் வாங்கிட்டு வந்தா இல்லையா? நான் இந்த வீடியோ இதை போடுங்க கண்டிப்பா கண்டிப்பா போடுவேன். கடைசி வரைக்கும் ஒரு வசந்தனாவின் வரலாறு போட்டுவிட்டுருவேன். வீடியோ நான் இப்பவே சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு யாராவது என்னை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கே டிஎம் பண்ணுங்க. நானே வெட்டியா தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ண அப்படியே ரிப்ளை பண்ணலாம். தயவு செஞ்சு இவர்கிட்டலாம் போவாதீங்க. எனக்கு ஒண்ணுமே எதையோ தெரியுது நிஜமா. மனைவி வசந்தனை இதை மட்டும் பண்ணல. எனக்கு ஜானகிக்கு ஒரு கேப்ல ஒன்று செஞ்சு விட்டு போனார். என்ன செஞ்சாருங்க கேளுங்க. போயிட்டு பொண்ணுங்களை மீட் பண்ண போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க வச்சார். என்னை நடுவில் நிற்க வச்சுட்டு அதை இல்லை கட் பண்ணிக்கலாம். அதை ஏன்னா கூட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு இங்கே வந்து காப்பி பண்ணுறாரு. ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காப்பி பண்ணி காட்டுறாரு. ஜானோ இந்த பொண்ணு நல்லா இருக்கா? பயங்கரமா இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் உளுந்து ஏற்றி சரி நம்ம சிங்கிளா பேச்சுலரா இருக்க வரைக்கும் ஜாலியா இருந்துக்கலாம். கல்யாணம் கூட முடிச்சு போச்சு வாழ்க்கை. கரெக்டா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு தானே. என் பிள்ளைங்களுக்கு நல்ல பொண்ணு அம்மா பாக்குறேன். என்ன தங்க பிள்ளைங்களா என்னம்மா அங்க சொல்லிட்டு கை வைக்கிறீங்க முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல இப்பதான் ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு லைஃப். நீங்க கம்முன்றுங்க எதுவும் பேசவே வேணாம். மரும பிள்ளைகளா வருதுல்ல அதுல கொஞ்சங்க மாமா மாதிரிலாம் எனக்கு அது போதும். ஆமா அதுதான் அப்பெல்லாம் வந்துடணும் சாமி. ஆமா நான் கூட இல்லை இல்லை இருங்க இருங்க அம்மா ஒரு நிமிஷம். ஏய் பாப்பா ஒரு நிமிஷம். நான் வேற மேரேஜ் கூப்பிட்டேன்னா தாலி வேற கட்ட மாட்டேன்னு இவன் சொல்லிட்டா. நீ மணியன் வரலான்னா தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் பயம். ஒருவேளை இந்த மனுஷன் வருவாரா தாலி கட்டிடுவேனா? எல்லாம் எப்படின்னா எப்படின்ட்டாங்கன்னா இந்த 15 பசங்க உங்களை நம்பி இருக்கோம், நீங்க உங்க இது பர்சனலே போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி எப்படின்னு கேளுங்க. ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் இவரா போனை போட்டு அழுகுறா
அது வேற வீடியோ வேற ரீல்ஸ் வேற போட்டான். சாப்பிடணும். ஆமா சரியான இருந்துச்சுண்ணா அது. மணி ப்ரோ என்ன ப்ரோ இது வெறும் லோடு மாதிரி இருக்கு ஜாதி இல்ல வந்து இறக்குவாங்க. இல்ல இதுல மிஸ் யார் ஆமா ஸ்டோரேஜ் எவ்வளவு முன்னாடி எடுத்துட்டே இருக்கீங்க 256ண்ணா எப்படி பத்துது எனக்கு பத்த மாட்டேங்குது கிடக்குதுண்ணா அது பாட்டில் கிடக்கும். இதுல ராஜேஷ் அண்ணா தான் மிஸ். ராஜேஷ் அண்ணா கார்த்தியை ஒரு டைம் வந்து மிரண்டுட்டாங்க. அம்மா இதுக்கு மேலே என்னால் முடியல மாட்டேன். நீ வீடியோ எடுக்காம போகாத போயிட்டு ஃபீல் பண்ணுவேன். அவங்கள பத்தி உனக்கு தெரியாது தெரியும் சொல்லுவாங்கல்ல ஐயா போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு அந்த மாதிரி நீ சாப்பிட்டா நீ சாப்பிடுங்க. சரி, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வேற ஏதாவது சமைச்சிருப்பேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்னிங். அம்மா சிக்கனு மட்டனு இதெல்லாம் இங்க வேணா கிடைக்குமா? தோசை கிடைக்குமா? ஆமா போங்க. அது நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வேற மாதிரி என்ன வேணும்ல நான் செஞ்சு கொடுக்குறேன் எங்க அண்ணனுக்கு. வேண்டாம் யாரும் ஒரு ரெண்டு ஏப்பா ஜானு குட்டிமா அவங்க ஊர்ல இருந்து வெங்காயம் இங்க பாருங்க அண்ணே, இங்க பாருங்க. நான் வெங்காயம் குழம்பு உனக்காக செஞ்சுக்கிறேன். நீ எல்லாம் சாப்பிட வேண்டாம். காமிச்சாச்சு. வேண்டாம் மணி பார்த்துக்கோ. இந்தாங்க வந்துருச்சுண்ணா. லாட்ரி இவர்தான் bro கண்ணு வைக்காதீங்க bro. நீங்க மட்டும் மது பரவாயில்ல நான் கட் பண்ணிக்கிறேன். அதுகிட்ட என்ன பண்ணீங்க? அதான் வீடியோ அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களாமா? அதெல்லாம் கண்டிக்கிறது இல்ல. ஆமாம் தானே நீங்க ஜாலியா இருக்கீங்க. அம்மா எப்படி சொல்றது நான் வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க என் பெத்த பிள்ளைங்க என் பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும். மதுவெல்லாம் வந்து வாக்கல மது பார்த்து என்ன சொல்லிடாத நீ போட்டு கூட அப்படின்னு போட்டு bro வாங்க நீங்க சாப்பிடுங்க. அஞ்சித்து இப்படி ஏமாத்திட்டியே. அம்மா ஏதாவது செஞ்சுப்பேனே. இப்படி சாப்பாடு சொதப்பி வச்சிருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே தீனாமு தான் சொன்னேன்மா அவங்க வர்றாங்கம்மா. நெஞ்சு வந்துருச்சுமா வாங்க வீடியோ சொல்லுங்க. அப்ப தீனாம வந்து சாம்பார் சாதம் மணியன வந்து வேற சாதம். இல்லை அவங்க வந்தாலும் அதே தான். அந்த பாப்பா செம்மையா ஊட்டிக்கிட்டாங்க நம்மகிட்ட. இன்னொரு ஆளுக்கு பவி வந்து பாப்பா. ஒரு ஃபேவரட் ரொம்ப பிடிக்குமா. அது என்னைக்கு அந்த தங்கப்புல வரும்? ராஜ் தங்கப்புல. எனக்கு தெரியும். உருளைக்கிழங்குனா ரொம்ப உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். நான் அதான் நினைச்சிட்டே இருக்கிறேன். வரணும். அது அம்மா எனக்கு- எப்படி தெரியும்? அது எனக்கு என்ன பிடிக்கும்? கேட்கணும். எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். எங்க சொல்லு. கையை ஊற்றி கட்டிட்டு இருக்கா ஒரே யார் ஓடிட்டு இருக்கு போயிட்டீங்களா? ஏத்துட்டீங்களா? அவன் வேற கை வச்சு காட்டிட்டு இருக்கானா. நானும் எதுவுமே சொல்லல. அம்மா கட் பண்றானே கம்முனிக்கிறேன் ஏய், குழம்பு அந்த மாதிரி ஒரு அண்ணா போதும். அப்படின்னா அதுவா தண்ணி பிடிக்கும்னே. அதான் பாத்துக்கோ தண்ணி வெறும் பச்சை தண்ணி நான் தண்ணி எடுக்கவே இல்ல. என் தங்கப்புல ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு பார்த்தேன். நீ இப்படி உட்காந்து. குடுத்துட்டு ஒரு தலை போய்மா. அம்மா அது என்ன தெரியுமாமா பச்சை ஜூஸ் டிரோ இருக்குல ஊத்திட்டு தண்ணி ஊத்தி குடிச்சு அந்த வீடியோக்கு பாத்து எவனா வேற கூட ஏதோ தட்டுல விதவிதமா வச்சுட்டு பத்து ஆச்சு, மூணு அதை ஆச்சு. எடுத்து சாப்பிடுறாங்க. நீ பாக்குறேன் 2 நாளா உதவிங்காம எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இங்க இருக்கு போற நாள் தான். ஒரு வாரம் தங்கப்புல அன்னைக்கு அது கண்டுபிடிக்கல நீங்க அப்போ. இல்ல அவங்க 2 பேர் பார்ட்னர் இருக்காங்க அதனால பிரச்சனை இருக்காதுண்ணா. பிள்ளைங்க நாளைக்கு மீறி திங்க நீங்க தோலுக்கு மீறி அம்மா. நாளைக்கு மேல மேல என்ன அப்பா வருமா உங்களுக்கு? யாரே தம்பியா பிள்ளைங்க தானேயா. எப்பவும் உங்களுக்கு மண்டையில கொட்டுறது ஒருத்தர் தான் இருக்கும். பிள்ளைங்களோட சந்தோஷம் தானேயா பெற்றவங்களுக்கு எங்களுக்கு எனக்கு அதானேயா வேணும். அப்ப குடிச்சு போட்டு போய் விழுந்துட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். பெரிய புடிக ஏதோ நியூ இயர் ஏதோ ஆடி பாடி பாத்துக்கோங்க, எங்க அண்ணன் குடிக்கலாம் மாட்டாங்க. வெறும் தண்ணி மட்டும் தான். மினரல் வாட்டர் இருக்குல்ல அது மட்டும் தான் எங்க அண்ணன் குடிப்பாங்க. ஏதோ நியூ இயர் இனிமேல் அதை குடிச்சானா அது பேர் சாக்கடை. சொல்லு நீ தான் நைமானாச்சு சொல்லு. சொல்லு இப்ப சொல்லு.